Lord God of Abraham. Lord God of Abraham, Isaac and Israel, let it be known today that you are God. Come now and fill this place. Come now and fill this place. Be exalted in our praise. Let it be known today that you are God. You are God. You are the Holy One, highly exalted One. We've come to worship at your holy hill. You are the Holy One, highly exalted One, and we surrender to your sovereign will. Oh Lord God of Abraham, Oh Lord God of Abraham. Shall we call out his name? oh Lord God of Abraham, You are. Sing it out together. You are the Holy One. highly exalted One. We come to worship at your holy hill. You are the Holy One, highly exalted One, and we surrender to your sovereign will. You are. You are the Holy One, highly exalted One. We've come to worship at your holy hill. Sing it out. You are the Holy One, highly exalted One, and we surrender to your sovereign will. Oh Lord God of Abraham. Hallelujah. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. கூட இல்லையே, கூட இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். கண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு கூட இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்
என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே மறுபடியும் சொல்லாமா? குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு என்று கரவை தட்டி தேவனை உயர்த்துவோம். ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இது நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். குறையில்லையே என்னெல்லாம் குறைவாக காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் அது நிறைவாக ஆண்டவர் செய்வாராக. ஓ ஆமாப்பா, குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுவதற்கு. ஏனென்றால் அவர் நம்முடைய அநாதி தேவன். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாத காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே.
கருணாதாரமே ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் கருணாதாரமே வறண்ட வாழ்க்கை சிரித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை சிரித்திடுவே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிர்க்கும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிர்க்கும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியங்கும் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் கருணாதாரமே ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் கருணாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியங்கும் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் கருணாதாரமே. நமக்கு ஒரு தேவன் உண்டுங்க. நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ, உமக்கு நன்றி. உயர்த்தி சொல்லுவோம். ஆதி தேவன் அடைக்கலமே நன்றி அப்பா. அவர் நித்திய எனக்கு ஒரு புயல் பேருக்கு கருணாதாரமே ஆதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் கருணாதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியங்கும் நம்மை மரண பரியங்கும் நம்மை மரண பரியங்கும் நம்மை நடத்திடுவார். பயமே நம் வாழ்வில் ஆள்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடம் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே நம்பிக்கை எல்லாம் நிலை மாறிடும். புது நம்பிக்கை தினம் நம்மில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நம் தேவன் தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீ உறங்குவதில்லை நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீ உறங்குவதில்லை நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடும். மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் இன்றும் வாழ்பவரே. மரணத்தை ஜெயித்தவர் சத்ருவை வென்றவர் சகலத்தையும் என்றும் வாழ்பவரே. யாவே நீர் என்றும் நம் தேவன் தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீ உறங்கு
இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மையெல்லாம் வேறு நாமமில்லை. நீரெங்கள் பரிகாரி ஜெயமாக நடத்துவி, உம்மையெல்லாம் வேறு நாமமில்லை. யாவே நீரென்று நம் தேவன், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் உறங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. காக்கிற தேவன் நீரப்பா. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நன்றி அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. வாதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர் இவர். ஆதியும் அந்தமும் மாணவர் இவர், அல்பாவும் மேகாவும் மாணவர். இருந்தவரும் இருந்தவரும் இருப்பவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகிற ராஜாப்பா, வரப்போகும் ராஜா. இருந்தவரும் இருப்பவரும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர்.
வருகிறதுங்க, சீக்கிரமா வருது. எல்லா Yes. நாமத்தையும் முழு இந்தியாவே அவருடைய நாமத்துக்கு முழங்காலிடுகிற நாமம், முழங்கால் ஒரே நாமமே. இவரே துதி கன மகிமை, துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் கரங்களை உயர்த்தி, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. We're going to pray that the Lord will touch His people. தம்முடைய ஜனங்களை தேவன் தொடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். There are many special prayer needs in this place. இந்த இடத்திலே अनेक விசேஷித்த ஜெப குறிப்புகள் உண்டு. We're going to pray for Pastor Terry Ross. As he's going through some situation in his heart, the Lord has delivered him. The Lord has helped him and restored him last week. பாஸ்டர் டெரி ராஸ்க்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். அவருடைய இருதயத்திலே சற்று போராட்டங்கள் இருக்கிறது. அவர் அதை மேற்கொள்ளும்படியாக கடந்த வாரத்திலே ஆண்டவர் கிருபை செய்தார். In one night, his heart has stopped pounding 2 times. 7 seconds and at 1.9 seconds. ஒரு இரவிலே தன்னுடைய இதய துடிப்பு 7 வினாடிக்கு ஒரு தடவையும் 9 வினாடிக்கு மறு தடவையும் அது நின்றுவிட்டது. And he was taken to hospital and God's people prayed and the Lord has delivered him and today he is fine now. அவர் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். தேவ ஜனங்கள் அவருக்காக ஜெபித்தார்கள். இன்றைக்கு நலமாய் இருக்கிறார். But he has to go through certain procedures. Can we lift Pastor Terry Ross and pray that the Lord will perfect that healing and bring him here one day that he can testify how the Lord has delivered him. ஒரு சில காரியங்கள் கூடாக அவர் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை அவருக்கு கொண்டு வந்து அவர் நம் நடுவில் ஒரு நாளிலே வந்து அதை சாட்சியாக சொல்ல நாம் ஜெபிப்போம். Let us just lift Pastor into the presence of the Lord. பாஸ்டர் டெரி ராஸை தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் உயர்த்துவோம். Thank you for touching him, Lord. அவர் நீர் தொட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. Thank you for encouraging his wife. Thank you for touching his family and encouraging them to stand firm. மனைவியை நீர் உற்சாகப்படுத்தி குடும்பத்தை நீர் உற்சாகப்படுத்தி உம்மில் உறுதியாய் நிற்க நீர் உற்சாகப்படுத்தினீரே உமக்கு நன்றி. Today we praise you for your deliverance, for your healing, for your grace and for your blessings in his life. உம்முடைய விடுதலைக்காக உம்முடைய கிருபைக்காக உம்முடைய சுகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக அவருடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி அப்பா. Can we give a clap offering to the Lord? கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. We are going to pray for the peace of Jerusalem. எருசலேமின் சமாதானத்துக்காகவும் நாம் ஜெபிக்க So much போகிறோம். of turmoil, so much of changes going on. அநேக மாற்றங்கள் அநேக போராட்டங்கள் அந்த Can we இடத்துல just lift our இருக்கிறது. hands and look unto the Lord and say, Lord,
have mercy, Lord. கரங்களை உயர்த்தி நாம் சொல்வோம், ஆண்டவரே எருசலேம் பட்டணத்தின் மீது நீர் கிருபையாய் இறங்கும். Have mercy on Israel, Lord. இஸ்ரவேல் தேசத்திலே நீர் மனம் இறங்கும் ஆண்டவரே. I pray that you will fortify that land, that region by your presence. அந்த பகுதியை உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். Thank you for the promise that they have. No weapon that forms against them shall prosper. அவருக்காக இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் வசனங்களுக்காக நன்றி. அவருக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் வாய்க்காமலே போகும் என்று. Enemy will come in one direction and flee in 7 directions. சத்ருவானவன் ஒரு வழியில் வந்தால் அவன் 7 திசையில் ஓடி போவான். All these are direct promises to Israel, Lord. இவைகள் எல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்கு என்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே. We claim those on their behalf. அதை அவர்களுடைய சார்பிலே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. We are going to pray for Dubai and that region in UAE. துபாய்க்காகவும் UAE பகுதிக்காகவும் நாம் ஜெபிக்க I don't போகிறோம். know how many of you are watching the news. எத்தனை பேர் செய்திகளை கவனித்து வருகிறீர்கள் என்று தெரியவில்லை. A country that boasts itself so high. தன்னையே அதிகமாய் மையப்படுத்தின பெருமைப்படுத்தின ஒரு பகுதி இடம். Last week everything came to a standstill. கடந்த வாரம் எல்லாமே கீழே வந்து அது நின்று போய்விட்டது. Like unto the days of Noah. நோவாவின் காலத்திலே போன்ற சூழ்நிலை. Flood, rain, storm washed away that city. மழை that region. வெள்ளம் அந்த பகுதியை அழித்து விட்டது. Many people are struggling, suffering, and I messaged Pastor Vinod and he said they are safe and many are being in trouble, but God is protecting his people there. அநேக ஜனங்கள் இந்த வெள்ளத்தின் மழைநூடாக அவதிப்பட்டு கொண்டு கஷ்டத்திலே இருக்கிறார்கள். பாஸ்டர் வினோதை நான் தொலைபேசியில் அழைத்து பேசினேன். அவருடைய ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். I messaged him and he messaged me back. எனக்கு திரும்ப அவர் மெசேஜ் செய்தார். That God is in control. தேவன் கட்டுப்பாட்டு வைத்துக் கொண்டு இருக்கிறார். Let us pray for Pastor Edwin and his congregation. And many of our people in that region, we don't know what they are going through, but God should deliver them. Pastor Edwin அவருடைய சபைக்காகவும் நம்முடைய நண்பர்கள் குடும்பத்தார் ஏராளமான ஜனங்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். தாங்கள் என்னத்தின் ஊடாக கடந்து போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள நாம் ஜெபிப்போமா? People in fear, they are in very anxious and worried situations. ஜனங்கள் மிகுந்த பயத்திலும் கவலையாய் இருக்கிறார்கள். Let's pray that the Lord will have mercy in that region. அந்த பகுதியிலே தேவன் இறங்கும்படியாக நாம் ஜெபிப்போமா? Let us pray. நாம் ஜெபிப்போம். Just lift Dubai, the Sharjah region, Pastor John Morris and his family and all of our loved ones. Let's pray that the Lord will have mercy on that nation. துபாய்க்காகவும் ஷார்ஜா பகுதிக்காகவும் பாஸ்டர் ஜான் அவருடைய குடும்பம் சபைக்காகவும் நமக்கு தெரிந்த ஜனங்களை நாம் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தி ஜெபிப்போமா? Thank you, Lord. Have mercy, Lord. மனம் இறங்கும் ஆண்டவரே. Thank you, Lord. We are going to pray for our nation India and this elections. நம்முடைய இந்திய தேசத்துக்கும் நடந்து கொண்டு இருக்கிற தேர்தலுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். Last week they started the first phase of voting. கடந்த வாரத்திலே முதலாம் கட்டத்தின் தேர்வு நடந்தது. And it's going to come to conclusion in the end of May. மே மாதத்துக்கு அது முடிவு பெறுகிறது. And then we are going to see the results. பின்பு நாம் ரிசல்ட்ஸை பார்க்க போகிறோம். Whatever it may be. எதுவா இருந்தாலும் let us pray that God will bring a change in this nation, that the word of the Lord will not be hindered, and the gospel shall be preached to this 1.44 billion people by the power of the Holy Spirit. ஆண்டவர் தேசத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க எவ்விதமான தடையும் இராமல் இந்த 140 கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய வழிவாசல்களை தேவன் திறக்கும்படியாய் நாம் ஜெபிப்போமா? Let us lift our hands and surrender ourselves and ask God to intervene. கரங்களை உயர்த்தி நம்மையே தேவனிடத்தில் சரணடைந்து ஆண்டவர் இந்த காரியங்களிலே குறுக்கிட நாம் ஜெபிப்போமா? In the name of Jesus, I pray for a righteous rule in this nation India, Lord. இயேசுவின் நாமத்திலே ஒரு நீதி உள்ள அரசாட்சி இந்திய தேசத்திலே ஆளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். I pray for your
will to be done. உம்முடைய சித்தம் செயல்பட நான் I ஜெபிக்கிறேன். pray that this gospel of the kingdom shall be preached to this entire nation, India, without any hindrance as we face now. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த இந்திய ஜனங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் போய் சேரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let us pray and lift our nation in the presence of the Lord. நம்முடைய இந்த தேசத்தை தேவனுடைய பிரசன்னத்திலே உயர்த்தி நாம் ஜெபிப்போமா? Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. Father, we commit all of us into your mighty hands. பிதாவே எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். Anybody going through needs, just lift your hand and ask the Lord and he's going to help you. யாராவது தேவைகளோடு கூட இந்த காலவேளையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் கேளுங்கள். And just ask him, have mercy on me, Lord, on கேளுங்கள் my ஆண்டவரே family, Lord. என் மீதும் என்னுடைய குடும்பத்தின் மீதும் நீர் மனம் இரங்கும். Have mercy on us, Lord. எங்கள் மீது மனம் இரங்கும் ஆண்டவரே. Just lift your hands and say, Lord, have mercy on me, Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவரே என் மீது மனம் இரங்கும். Father, I present all our needs into your mighty hands. பிதாவே எல்லா எங்களுடைய தேவைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். I pray that your blessings will be restored in our life, that we may be a witness unto you, Lord. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வந்து நாங்கள் உமக்காக சாட்சியா இருக்கும்படியா நான் I ஜெபிக்கிறேன். pray that you will encourage us by the power of the Holy Spirit to move forward. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே நீர் எங்களை உற்சாகப்படுத்தி நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். I pray that you will pour out your spirit in these days upon us, Lord. இந்நாட்களிலே எங்கள் மீது உம்முடைய ஆவியானவரை நீர் ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். Help us go boldly with the gospel to the nations. ஆண்டவரே தேசங்களிலே சுவிசேஷத்தோடு கூட தைரியமாய் நாங்கள் புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். Let your will be done. உம்முடைய சித்தம் In செயல்படட்டும். Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே விஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே விஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்மிடம் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகவே இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவே, என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே.
எல்லோரை நிந்தை மூடினதே என்னை காண்போரே உயர்ந்திட உயர்த்தி வைத்தீரே அடைவதானா என்றென்னும் அளவில் வைத்தீரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரமானற்றவரே வல்லவரே செயல்களில் வல்லவரே சொல்வதிலும் செய்வதிலும் முரமானற்றவரே மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே மிகவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாய் நிற்பவரே. I believe God is still on the move. ஆண்டவர் இன்னும் அசைவாடி கொண்டு இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். No matter what we go through, God is on the move. நாம் எவைகள் ஊடாக கடந்து சென்றாலும் தேவன் அசைவாடி கொண்டே இருக்கிறார். Please mark your calendars for November 10, 7, 8, 9 and 10 now. நவம்பர் 7, 8, 9, 10ஆம் நாளிலே உங்களுடைய கால அட்டவணையிலே நீங்கள் குறிக்க வைத்துக் கொள்ளுங்கள். We have declared these dates to have a crusade in our branch ministries. அந்நாளிலே நம்முடைய கிளை சபைகளிலே ஒரு crusade நடத்தும்படியாக நாங்கள் திட்டம் போட்டு We இருக்கிறோம். are planning this event in Chittoor, and in that great ground thousands are expected to come there and listen to the word of the Lord. இந்த சுவிசேஷ கூட்டம் சித்தூர் பகுதியிலே அந்த பெரிய மைதானத்திலே நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். ஏராளமான ஜனங்கள் வந்து சுவிசேஷத்தை கேட்டுக்கொள்வார்கள். I've challenged our branch ministers to be fervent in prayer, and we are going to start working from the month of May. நம்முடைய கிளை போதகர்களுக்கு நான் ஒரு சவாலை இட்டிருக்கிறேன். அவர்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருந்து நாம் சீக்கிரத்திலே அந்த பணிகளை துவக்க போகிறோம். And I said after the meetings we have to baptize at least 1000 souls, 1000 people. அந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு பின்பு குறைஞ்சபட்சம் 1000 ஜனங்களுக்காவது நாங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கிளை போதகர்களிடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன். And start new churches in new villages. புதிய சபைகள் புதிய கிராமங்களிலே அவர்கள் துவங்க வேண்டும். And it shall happen because God is on the move. இது நிச்சயமாக நடக்கும். காரணம் தேவன் அசைவாடி கொண்டு Can we give a இருக்கிறார். clap offering to our Lord Jesus நம்முடைய Christ? தேவனுக்கு கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். No matter what comes, but God's ways are always perfect. எது வந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வழிகள் அது பரிபூர்ணமாய் தான் இருக்கும். The scripture says the gates of hell shall not prevail against the kingdom of God. வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பாதாளின் வாசல்கள் மேற்கொள்ளாது. It may come against but cannot prevail against. அதுக்கு விரோதமாய் வரும் ஆனால் மேற்கொள்ளாது. So these 4 days we are going to pray, and we are going to have those crusades, and we are going to expect a great harvest in our branch ministries. ஆகையால் இந்த 4 நாட்களிலே நாம் ஜெபித்து சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்ய போகிறோம். நம்முடைய கிளை ஊழியங்களிலே மிகப்பெரிய பெருக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். Start planning and participating in the prayer services that's going to be held, and start moving and coming with us to reach many villages that we are going to promote to come and participate. இப்பொழுது திட்டம் போட ஆரம்பிங்கள். अनेक ஜெப குழுவிலே நீங்கள் வந்து பங்கு பெறுங்கள். நாங்கள் கிராம பகுதிக்கு போய் எப்பேற்பட்ட ஜனங்களை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த திட்டத்திலே எங்களோடு கூட நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள். We have to understand we are in the last days, and the signs that is occurring all around the globe is projecting the coming of the Lord Jesus Christ. நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். உலகமெங்கும் நடக்கிற சம்பவங்கள் பார்க்கும் பொழுது அது தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறது. It's a sure sign that the Lord is returning. அது உறுதியான ஒரு அடையாளம். தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். And before that many are going to hear the gospel and going to come to the knowledge of Jesus Christ. அவருடைய வருகைக்கு முன்பதாக ஏராளமான ஜனங்கள் சுவிசேஷத்தை
கேட்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வர வேண்டும். This morning, turn with me to Acts chapter 2, verses 17 following. இந்த காலவேளையில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். It is a familiar scripture that we have all studied and even memorized. இது வழக்கமாய் நாம் வாசித்து மனப்பாடம் பண்ணின வசனங்கள். It shall come to pass in the last day, says the Lord, I will pour out my spirit upon all flesh, and your sons and daughters shall prophesy, and your young men shall see visions, and your old men shall dream dreams. Here the Lord is speaking very clearly, in the last days I will pour out my spirit upon all flesh. இந்த இடத்திலே கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். We got to realize that God's word has to be fulfilled before, and it will be fulfilled after and all the time. நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை அதுக்கு முன்பதாக நிறைவேறப்படும், அதுக்கு பின்பதாகவும் நிறைவேறப்படும். எப்பொழுதும் அவருடைய வார்த்தை நிறைவேறப்படும். Heaven and earth shall pass away, but the word of the Lord shall not pass away, it shall be fulfilled. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அது நிச்சயமாக நிறைவுக்கு வரும். The Lord's word says it shall come to pass in the last days. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கடைசி நாட்களிலே இது நடைபெறும். The original prophecy is from the book of Joel. The Lord spoke through Joel that in the last days the Lord was going to pour out his spirit upon all flesh. இதுடைய ஆரம்ப தீர்க்க தரிசனம் யோவேலில் இருந்து வருகிறது. யோவேலில் நாம் பார்க்கிறோம் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And then we see in the book of Acts that the spirit of the Lord was poured upon the 120 who were gathered in the upper room. பின்பு அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கிறோம். மேலறையில் ஒன்றாய் சேர்ந்த 120 ஜனங்கள் மீது தேவனுடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டார். That is the beginning of this prophecy. That is the initial stage of that prophecy. அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆரம்ப கட்டமாய் தான் அது அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் That is பார்க்கிறோம். not the total fulfillment of this prophecy. இந்த தீர்க்க தரிசனத்தின் பரிபூர்ணமான நிறைவு அது கிடையாது. Because the word very clearly says in the last days. காரணம் ஏன்? வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது கடைசி நாட்களிலே என்று. 2000 years back it was not the last days, it was the early days of the gospel. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அது கடைசி காலம் அல்ல, அது சுவிசேஷத்தின் ஆரம்ப காலமாய் இருந்தது. It was just few weeks after the ascension of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு ஒரு சில வாரங்கள் தான் அந்த சம்பவம் நடந்தது. We see on the 50th day after the resurrection the Holy Spirit was given. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு 50 நாளுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். After the ascension of the Lord Jesus Christ, 10 days, it took 10 days for the Holy Spirit to come upon the people. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பின்பு 10 நாட்களுக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மீது இறங்கி வருகிறார். And that was the day that the Lord spoke to his disciple in his ascension. You have to tarry, you got to wait before you take this gospel. அவர் பரத்துக்கு ஏறுகிற அந்நாளிலே தான் ஆண்டவர் சீஷரோடு கூட பேசுகிறார். இந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டுமானால் நீங்கள் காத்திருக்க வேண்டும், தரித்திருக்க வேண்டும். Before you begin the ministry, ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, before you go into the field, நீங்கள் வயலுக்கு கடந்து செல்லுகிறதுக்கு முன்பதாக wait and receive the Holy Spirit. நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். All this very clearly says that was the early day. இவைகள் எல்லாம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது அந்நாட்கள் ஆரம்பத்தின் நாட்கள் தான். And in that early day the Lord poured out his spirit upon the 120 and then continued to pour out his spirit through the churches till today. அந்நாட்களிலே ஆண்டவர் அந்த 120 ஜனங்கள் மீது தம்முடைய ஆவியானவரை ஊற்ற துவங்கினார். அந்நாளிலிருந்து சபை மீது இந்நாள் வரைக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை சபை மீது ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். What we read in the scripture is going to happen in the last days. ஆனால் வசனத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோம் கடைசி நாட்களிலே இவைகள் நடக்கும். We are in the last days now. நாம் இப்பொழுது கடைசி நாட்களிலே And in இருக்கிறோம். the last days is not just upon the church. கடைசி நாட்கள் என்பது சபைக்கு மட்டுமல்ல. The Lord says, I'm not just going to pour out my spirit upon my people. என்னுடைய ஜனங்கள் மீது மாத்திரமே நான் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் I'm சொல்லவில்லை. not going to just pour
pour out my spirit upon the people who have come into the church. சபைக்குள் வருகிற ஜனங்கள் மீது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் So சொல்லவில்லை. it is not just going to be an upper room experience. ஆகையால் இது மேலறையின் அனுபவமாய் மாத்திரமே It is இருக்காது. going to explode. அது விரைவாக்கப்படும். The people in the world are going to be filled with the spirit of the Lord. உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரால் It's நிரப்பப்படுவார்கள். going to become contagious. அது பரவலாய் It's இருக்கும். going to move on. அது கடந்து செல்லும். People who don't believe in the Lord are going to see the work of the Holy தேவனை Spirit. விசுவாசிக்காத ஜனங்களும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை காண்பார்கள். People who are against the word of the Lord are going to see the work of the Lord. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை காண்பார்கள். They are going to come under the Spirit of the Lord and say there is a God in this world. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கீழே வந்து இந்த உலகத்திலே உண்மையான தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் The சொல்லுவார்கள். Spirit of the Lord is going to go around the globe. பரிசுத்த ஆவியானவர் உலகமெங்கும் அவர் அசைவாடுவார். 2000 years back it was just in Jerusalem. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வெறும் எருசலேமிலே இது நடந்தது. And it was just upon the people who were there in that upper room. அந்த மேலறையில் இருந்த ஜனங்கள் மீது மாத்திரமே இவ்விதமாய் நடந்தது. And mostly it was the Jewish people who followed Jesus Christ. அதிகமாய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின யூத ஜனங்களுக்கு இது நடந்தது. But now the Lord says upon all flesh. ஆனால் இப்பொழுது தேவன் சொல்கிறார் எல்லா மாம்சத்தின் மீது நான் It's ஊற்றுவேன். not just upon the Jewish people. யூத ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல. It is going to be upon the Gentiles. அது புறஜாதி ஜனங்களுக்கு மாத்திரம் It is going to be upon the Chinese community. அது சீன தேசத்தை It's சேர்ந்தவர்களுக்கு going to be இருக்கும். upon the Indian people. அது இந்திய தேசத்துக்கு சார்ந்த ஜனங்கள் மீது இருக்கும். White, yellow, red, blue, black, all kind of people are going to come under the power of the Holy Spirit. எல்லா நிறத்தின் ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கீழ் வருவார்கள். Everyone's blood which is red in color are going to receive the Holy Spirit. யாரெல்லாம் சிவப்பு ரத்தம் உடையவராய் இருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வார்கள். Thank God the Lord is mindful of our country India and us. நம்முடைய இந்திய தேசத்தின் மீது நம் மீது தேவன் மனதுள்ளவராய் இருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த 1.4 வேண்டும். billion people are going to see the power of the Holy Spirit. 140 கோடி ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை காண்பார்கள். If they are able to see the adverse things happening, அவர் எதிர்மறையான காரியங்களை பார்ப்பார்கள் என்று சொன்னால், if this 1.4 billion people are seeing and experience bad things in their life, இந்த 140 கோடி ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள் நடக்கிறதை பார்த்து if அனுபவிப்பார்களானால், everyone's mind is having some anticipation that something good should happen, எல்லாருடைய மனது ஏதோ ஒரு நன்மை நடந்தால் நலமாய் இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு கூட இருப்பார்கள் என்று from சொன்னால், north through south, from east to west, if you see every Indian in his mind is saying something good should happen in this election. வடபகுதியிலிருந்து தென்பகுதி வரைக்கும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் எல்லா மனதுடையவர்கள் ஏதாவது நன்மையான காரியங்கள் இந்த தேர்விலே நடக்க வேண்டும் என்று Let எதிர்பார்த்து anybody கொண்டிருக்கிறார்கள். become the prime minister or the chief minister doesn't matter. யார் பிரதமராய் இருக்கிறார்களோ சீஃப் மினிஸ்டராய் இருக்கிறார்களோ ஒரு பொருட்டு அல்ல. But the goodness of the Lord is His Spirit being poured upon His people. ஆனால் தேவனுடைய நன்மை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜனங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும். He is going to pour out His Spirit upon our people. நம்முடைய ஜனங்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். And India is going to be a nation that is going to receive the Lord. இந்திய தேசமானது தேவனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு தேசமாய் மாறும். India is going to be a nation that is going to send people to the other parts of the world. இந்திய தேசம் மற்ற ஜாதிகளுக்கு மற்ற இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆட்களை அனுப்புகிற The தேசமாய் name இருக்கும். India is already written in the book of Esther. இந்தியா என்ற பெயர் எஸ்தர் புத்தகத்திலே ஏற்கனவே Because எழுதப்பட்டிருக்கிறது. the Lord is mindful of this nation. காரணமே தேவன் இந்த தேசத்தின் மீது மனதுள்ள தேவனாய் இருக்கிறார். Therefore pray without ceasing. ஆகையால் இடைவிடாமல் ஜெபியுங்கள். And you cast your vote in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய ஓட்டை நீங்கள் போடுங்கள். Pray and have the right choice. ஜெபித்து ஒரு சரியான தெரிந்து கொள்ளுதலிலே வருங்கள். And one day we are going to come back and say, look what the Lord has done. ஒரு நாளிலே நாம் திரும்ப வந்து கர்த்தர் செய்ததை பாருங்கள் என்று In சொல்லுவோம். the month of June, this nation is going to celebrate the victory of the Lord. ஜூன் 4ஆம் நாளிலே இந்த தேசமானது தேவனுடைய வெற்றியை கொண்டாட It போகிறது. is not the victory of this nation. இது இந்த தேசத்துடைய வெற்றி We அல்ல. are going to celebrate the victory of the Lord. இயேசுவுடைய தேவனுடைய வெற்றியை கொண்டாட For போகிறோம். the Lord is mindful of this nation. காரணமே தேவன் இந்த தேசத்தின் மீது மனதுள்ள தேவனாய் இருக்கிறார். God is on the move. தேவன் அசைவாடி கொண்டு Yes, இருக்கிறார். the church is to be on the move and experience the glory of the Lord. ஆம், சபையும் அசைவாடி கொண்டு தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு இருக்க You வேண்டும். got to understand, God has places in
his mind. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவன் தன்னுடைய மனதிலே இடங்களை வைத்திருக்கிறார். But the places do not have God in their mind. ஆனா அந்த இடங்களிலே தங்களுடைய மனதிலே தேவன் இல்லாமல் இருக்கிறார்கள். So God has cities in his mind. ஆகையால் தேவன் தன்னுடைய மனதிலே பட்டணங்களை வைத்திருக்கிறார். God has villages in his mind. தேவன் தன்னுடைய மனதிலே கிராமங்களை வைத்திருக்கிறார். But when you look at those cities and villages, they don't have God in their mind. ஆனால் அந்த பட்டணத்தையும் கிராமத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தங்க அந்த இடத்திலே வசிக்கிற ஜனங்களுடைய மனதிலே தேவன் இல்லை. That's where it becomes church's responsibility to bring God in the mind of those places. அந்த இடத்திலே தான் சபையுடைய பொறுப்பாய் மாறுகிறது. அந்த பகுதியிலே வசிக்கிற ஜனங்களுடைய மனதிலே கிறிஸ்துவை தேவனை நாம் கொண்டு வர வேண்டும். We got to introduce God in the places where there is no God. தேவன் இல்லாத இடத்திலே நாம் தேவனை அறிமுகம் பண்ண வேண்டும். Therefore go into all the world and preach the gospel because God's mind is there. ஆகையால் உலகம் எங்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். காரணமே தேவனுடைய மனது அப்பேற்பட்ட இடங்களிலே இருக்கிறது. God's mind is in our nation. தேவனுடைய மனது நம்முடைய தேசத்தின் மீது இருக்கிறது. There are many unreached people groups in this nation India. இந்த இந்திய தேசத்திலே சுவிசேஷம் போய் சேராத பகுதிகள் ஏராளமாய் உண்டு. When you say unreached people group, that means a group of people who have not heard the gospel even once in their life. சுவிசேஷம் போய் சேராத இடம் என்று சொல்வோம் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்நாளிலே ஒரு தடவை கூட சுவிசேஷத்தை கேள்விப்படாத ஜனக்கூட்டங்கள். There are more than 350 million Indians who have not heard the gospel even once in their life. 315 மில்லியன் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷத்தை ஒரு தடவை கூட கேள்விப்படாத ஆட்கள் இருக்கிறார்கள். That means they do not have the thought of God, thought of Jesus Christ in their heart. அதோட அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தனை கூட இல்லாத ஜனங்கள் இருக்கிறார்கள். But that doesn't mean God doesn't have them in his mind. ஆனால் அதோட அர்த்தம் அவர்களை குறித்து தேவன் சிந்தனை உள்ளவர் அல்ல என்று சொல்ல முடியாது. God has these unreached people group world in his heart. இந்த unreached people world ஐ தேவன் தன்னுடைய மனதிலே வைத்திருக்கிறார். Some are known as unreached, unengaged people group. சிலர் unreached unengaged people group என்று கருதப்படுகிறார்கள். Which means not one Christian missionary or a member of the body of Christ has visited that place. அதோட அர்த்தம் என்ன? ஒரு மிஷனரியும் இல்லாவிட்டால் சபைக்கு சேர்ந்த ஒரு நபரும் இதுவரைக்கும் அந்த இடத்தை சந்திக்கப்படவில்லை. But it does mean God has them in his heart. இருந்தாலும் அவர்களை தேவன் தன்னுடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார் என்ற அர்த்தமும் Church, we இருக்கிறது. got to wake up. சபையை நாம் எழுந்து கொள்ள வேண்டும். We can't be neglecting anymore. நாம் புறக்கணித்துக் கொண்டே இருக்க முடியாது. We got to look at the harvest field. நாம் வயலை அறுவடை வயலை பார்க்க வேண்டும். Jesus called his disciples one day. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை ஒரு நாளிலே And அழைத்தார். he said, look at the field. அவர் வயலை பாருங்கள் என்று He சொன்னார். says, have a vision. ஒரு தரிசனத்தை நீங்கள் பெற வேண்டும். Catch this vision. இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Look at the field. வயலை பாருங்கள். It's ripe and ready for harvest. அது அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. But there are no harvesters, there are no workers, there are no laborers. அறுவடை இருக்கிறது ஆனால் ஆட்கள் அந்த இடத்திலே இல்லை. Therefore pray for the Lord of the harvest to send forth harvesters. ஆகையால் அறுவடையின் தேவனிடத்தில் ஆட்களை அனுப்பும்படியாக நீங்கள் ஜெபியுங்கள். Even today the Lord is calling us to have this vision. இன்றைக்கும் இப்பேற்பட்ட தரிசனத்தை பெற வேண்டும் என்று தேவன் நம்மை அழைக்கிறார். He's calling the church and saying, look at the field. சபையை தேவன் அழைத்து வயல்களை பாருங்கள் என்று சொல்லுகிறார். Look at the field, it's ready for harvest. வயலை பாருங்கள், அறுவடைக்கு ஆயத்தமாய் இருக்கிறது. People are blind, people are struggling, people are in pain, people are worried and anxious. ஜனங்கள் துயரத்தில் இருக்கிறார்கள், வியாதியில் இருக்கிறார்கள், கவலையற்ற நிலைமையில் இருக்கிறார்கள். Helen Keller, who was a blind girl, she was asked this question. ஹெலன் கெல்லர் குருடாய் இருந்த ஒரு பெண்மணி இடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. What would be worse than being born blind? குருடனாய் பிறந்ததை பார்க்கிலும் மோசமானது ஒன்று இருக்குமானால் அது எவை? And this was her answer. இதுதான் அந்த பெண்மணியுடைய பதிலாய் இருந்தது. Having sight without a vision is the worst thing. கண் பார்வை இருந்து தரிசனம் இல்லாத பட்சம் இருந்தால் அதுதான் மிகவும் மோசமானது. Many of us have sight but we don't have a vision. அநேகருக்கு பார்வை இருக்கிறது ஆனால் தரிசனம் இல்லை. The disciples had sight but they didn't have a vision. சீஷர்களுக்கு பார்வை இருந்தது ஆனால் தரிசனம் இல்லை. That's why the Lord says you got to have a vision. Look at the field. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தரிசனத்தை உடைய வேண்டும், நீங்கள் வயலை பாருங்கள். And God is saying look at the field, look at the people around.
around. ஆண்டவர் சொல்லுகிறார் வயலை பாருங்கள், சுத்தி இருக்கிற ஜனங்களை பாருங்கள். He's saying, get this vision in your mind. இதே தரிசனத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Having sight is not enough. பார்வை இருந்தால் மாத்திரமே போதாது. We must have a vision. உங்களுக்கு ஒரு தரிசனம் வேண்டும். Where there is no vision, people perish. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் மாண்டு போகிறார்கள். We may have sight but no vision, then we perish. நமக்கு பார்வை இருந்து தரிசனம் இல்லாத பட்சத்தில் நாம் மாண்டு போகிறோம். Many churches have sight but no vision. அநேக சபைகளுக்கு பார்வை இருக்கிறது, தரிசனம் இல்லை. Many churches have programs but no vision. அநேக சபைகளுக்கு நிகழ்வுகள் இருக்கிறது, ஆனால் தரிசனம் இல்லை. Many of us are doing things but we do not have a vision. அநேகர் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம், இருந்தாலும் தரிசனம் இல்லை. It is like the blind leading the blind. ஒரு குருடன் இன்னொரு குருடனை வழிநடத்துகிறது போல இருக்கிறது. In the last days, Satan like a roaring lion is going to come and blind us. கடைசி நாட்களில் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வந்து நம்மை குருடாக்குகிறான். He is going to twist the gospel. அவன் சுவிசேஷத்தை திருப்புவான். He is going to twist the faith statement. அது விசுவாசத்தின் அறிக்கைகளை அவன் திருப்புவான். He is going to bring wrong teaching into the body of Christ. தவறான உபதேசத்தை தேவ சரீரத்துக்குள் அவன் கொண்டு வருவான். The fear of the Lord is going to be removed from the congregation. தேவனுடைய பயமானது சபை நடுவில் இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். The scripture says, worship the Lord in spirit and in truth. வசனம் சொல்லுகிறது, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். Worship the Lord with the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்கள். Come before his throne with trembling in your heart and your mind. அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பயத்தோடு நடுக்கத்தோடு கூட வாருங்கள். But to look at this worship arena of the church today. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபையுடைய ஆராதனையின் பகுதியை பார்ப்பீர்கள் Yes, என்று we have the சொன்னால், access to enter the throne of grace boldly. ஆம், தேவனுடைய சிங்காசனத்திலே போகிற தைரியம் நமக்கு இருக்கிறது. But it doesn't mean irrelevantly. ஆனால் அது தவறாய் போக வேண்டும் என்ற But அவசியம் today இல்லை. all kind of irrelevant activities are taking place in the body of Christ and in the church of the living God. இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் சரீரத்திலே எல்லா தவறான இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்க There முடிகிறது. must be an order in the house of the Lord. தேவனுடைய வீட்டிலே ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். In every house there is an order. ஒவ்வொரு வீட்டிலும் அந்த வீட்டின் ஒழுக்கம் இருக்கிறது. Every church there is an order. ஒவ்வொரு சபையிலும் அந்த ஒழுக்கம் Every இருக்கிறது. worship service there must be an order. ஒவ்வொரு ஆராதனை பகுதிகளிலே ஒரு Every ஒழுக்கம் Bible இருக்க study there வேண்டும். must be an order. ஒவ்வொரு வேத பாடத்திலே ஒரு Every ஒழுக்கம் இருக்க house வேண்டும். prayer there must be an ஒவ்வொரு order. வீட்டு ஜெபத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்க Every வேண்டும். evangelism meeting there must be an order. ஒவ்வொரு சுவிசேஷ கூட்டத்திலே ஒரு ஒழுக்கம் இருக்க Today வேண்டும். look what is happening. இன்றைக்கு நடக்கிறதை கவனித்து Things பாருங்கள். are going out of order. காரியங்கள் கைமீறி போய் கொண்டு இருக்கிறது. There is no fear of God. தேவனுடைய பயம் இல்லை. There is no fear or reverence to the Lord. தேவனுக்கு உண்டான பயமும் நடுக்கமும் இல்லை. Therefore the Lord is calling us to order. ஆகையால் தேவன் நம்மை பார்த்து ஒழுக்கத்துக்கு அழைக்கிறார். The Lord is calling us to disciplined life. சீர்திருத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக தேவன் நம்மை The அழைக்கிறார். earth was void பூமி வெறுமையாய் and இருந்தது. darkness covered the face of the earth. இருள் பூமியை சூழ்ந்து கொண்டது. And the first thing the Lord did was brought light, brought order. ஆண்டவர் செய்த முதலாவது காரியம் ஒழுக்கத்தை கொண்டு வந்தார், வெளிச்சத்தை கொண்டு வந்தார். Today the church that is to be in the light is moving into darkness. இன்றைக்கு வெளிச்சத்தில் இருக்க வேண்டிய சபை இருளுக்கு நேராக நகர்ந்து கொண்டு இருக்கிறது. The darkness is covering everything. எல்லாமே இருள் மூடிக்கொண்டே இருக்கிறது. And there is just shouting and screaming and dancing and just no fear of God. வெறும் கூக்குரலும் நடனம் மாத்திரமே இருக்கிறது. தேவனுக்கு உண்டான பயம் எவ்விதமான காரியமும் இல்லை. Songwriters have no ability to write the songs under the unction of the Holy Spirit today. பாடலை எழுதுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழ் பாடலை எழுதக்கூடாமல் They இருக்கிறார்கள். are not able to bring the beat from heaven and give it to his people. பரலோகத்தில் இருக்கிற அந்த பீட்டை கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்க முடியாமல் There இருக்கிறார்கள். is no holiness in the tune that is being composed today. அவர்கள் கம்போஸ் பண்ற டியூன்ஸ்ல பரிசுத்தம் காணப்பட முடியவில்லை. I tell you, God is interested in every area of the life. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவன் மனதுள்ள தேவனாய் இருக்கிறார். Therefore let us come close to the Lord. ஆகையால் தேவன் அருகில் நாம் வருவோம். Let us catch this vision, that God's vision be our vision. இந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய தரிசனம் நம்முடைய தரிசனமாய் மாறட்டும். That we will be a people to go into the nations. நாம் உலகத்துக்குள் போகிற ஜனங்களாய் That இருப்போம். we will be a people to reach the world. இந்த உலகத்தை போய் சந்திக்கிற ஜனமாய் நாம் That we இருப்போம். will catch the vision of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தரிசனத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். That we will be able to see the way that he suffered on and died on the cross of Calvary. அவர் எவ்விதமாய் கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்து அவர் எப்படி பார்க்கிறாரோ அவ்விதமாய் நாமும் பார்க்க How வேண்டும். serious he took salvation. ரட்சிப்பை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையோடு கூட எடுத்துக்கொண்டார். Redemption is not a laugh
laughing stock. ரட்சிப்பானது நகைத்து சிரிக்கிற ஒரு காரியம் It அல்ல. is a serious matter of your soul. அது உன்னுடைய ஆத்மாவின் மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட Where எடுத்துக்கொள்ளுகிற are you ஒரு going to ஒன்று. spend your உன்னுடைய eternity? நித்தியத்தை எந்த இடத்துல செலவு செய்ய What does போகிறீர்கள்? it profit a man to gain the whole world and lose his soul? ஒரு மனுஷன் முழு உலகத்தை ஆதாயம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய ஆத்மாவை நஷ்டமாக்கி கொண்டால் லாபம் என்ன? Go and see this region of Dubai today. போய் துபாய் பகுதியை இன்றைக்கு நீங்கள் கவனித்து பாருங்கள். High-end Rolls Royce and other cars are just abandoned in the streets today. ஹை அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் உயர்ந்த காரியங்கள் இன்றைக்கு தெருவிலே இருக்கிறது. It's all there, nobody to take care. எல்லாமே அந்த இடத்துல அவ்விதமாய் இருக்கிறது. அதை பார்த்துக்கொள்ள ஒருவனும் இல்லை. Houses and bungalows are abandoned. மிகப்பெரிய வீடுகள் அப்படியாக புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. People who glorified that nation are now trembling in fear. அந்த தேசத்தை மகிமைப்படுத்தின ஜனங்கள் இப்பொழுது பயத்திலே நடுங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். What does it profit a man to gain the whole world and lose his soul? ஒரு மனுஷன் முழு உலகத்தை ஆதாயமாக்கி கொண்டு ஆத்மாவை நஷ்டமாக்கி கொண்டால் லாபம் என்ன? That means salvation is to be taken very serious. அதோட அர்த்தம் என்ன? ரட்சிப்பானது மிகவும் ஜாக்கிரதையோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட You வேண்டும். got to take the salvation message with the fear and trembling of the Lord. இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தின் செய்தியை நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு எடுத்து செல்ல And வேண்டும். when we take it serious, God is going to empower us with His Holy Spirit. இதை நாம் ஜாக்கிரதையோடு கூட எடுத்து செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே நம்மை He பலப்படுத்துவார். will fill us with His Spirit. அவருடைய ஆவியினாலே நம்மை We நிரப்புவார். don't have to jump and dance on our own strength. நாம் நம்முடைய சொந்த பலத்தினாலே குதித்து நடனமாட வேண்டிய அவசியம் But the இல்லை. Spirit of the Lord will move upon ஆனால் us. பரிசுத்த ஆவியானவர் நம் மீது He அசைவாடுவார். will move in us. அவர் நமக்குள் He will move அசைவாடுவார். through us. நம் மூலமாய் And when you அசைவாடுவார். go out, you will see signs, wonders and நீங்கள் வெளியே miracles. போகும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். You don't have to speak a word, God will speak through you. நீங்கள் பேச வேண்டாம், கர்த்தர் உங்கள் மூலமாய் பேசுவார். Your actions will be great. உங்களுடைய கிரியைகள் பெரிதா இருக்கும். Your shadow will heal the sick people. உங்களுடைய நிழலானது மரித்தவர்களை வியாதியோடு கூட இருக்கிறவர்களை சுகமாக்கும். When you pass by, people are going to be redeemed. நீங்கள் கடந்து செல்லும் பொழுது ஜனங்கள் மீட்டெடுக்கப்படுவார்கள். Because the Lord will start working through you. காரணம் ஏன்? தேவன் உங்கள் மூலமாய் செயல்பட Let ஆரம்பிப்பார். the fear of the Lord come back into the house of the Lord. தேவனுடைய பயமானது தேவனுடைய வீட்டிலே மறுபடியுமாக வரட்டும். That we may worship the Lord in the fear and holiness and in trembling. அப்பொழுது தேவ பயத்தோடு கூட நாம் கர்த்தரை நடுநடுங்கி ஆராதிக்க போகிறோம். Every drum beat should give glory to the Lord. ஒவ்வொரு ட்ரம் பீட்டும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். Every tune we play should bring glory to the Lord. வாசிக்கிற ஒவ்வொரு டியூன்ஸும் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். Every note we sing should bring glory to the Lord. பாடல்கள ஒவ்வொரு நோட்டும் தேவனுக்கு மகிமை கொண்டு வர That வேண்டும். means we got to hide ourselves behind that cross and lift Jesus on high, that His cross will go before us and we will follow Him. அதோட அர்த்தம் என்ன? நாம் நம்மை சிலுவைக்கு பின்பதாக நம்மை மறைத்துக் கொண்டு தேவனை உயர்த்த வேண்டும். அப்பொழுது உயர்த்தும் பொழுது சிலுவை நமக்கு முன்பதாக கடந்து சென்று அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். Then God will start using us under His glory. அப்பொழுது தேவன் தன்னுடைய மகிமையின் கீழே நம்மை பயன்படுத்த He will ஆரம்பிப்பார். empower us with His anointing. அவருடைய அபிஷேகத்தினாலே அவர் நமக்கு வல்லமையை Then He தருவார். will start changing the world through us in His Spirit. அப்பொழுது அவருடைய ஆவியின் மூலமாய் உலகத்தை நம் மூலமாய் மாற்ற ஆரம்பிப்பார். But why these are not happening? ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள் நடக்கவில்லை? Because we are not lifting Jesus high. காரணமே இயேசுவை நாம் உயர்த்துகிறது We are இல்லை. lifting ourselves and boasting ourselves. நம்மையே நாம் உயர்த்தி நம்மையே நாம் பெருமை கொண்டு But the கொண்டிருக்கிறோம். scripture says, வசனம் சொல்லுகிறது, if I am lifted up, நான் உயர்த்தப்படும் பொழுது I will draw all people unto myself. எல்லா ஜனங்களையும் நான் என் பக்கத்தில் இழுத்துக் கொள்ளுவேன். Today let us make a decision to lift Jesus high. இன்றைக்கு இயேசுவை நாம் உயர்த்த ஒரு தீர்மானம் எடுப்போம். Let us say, Lord, I want to hide behind your cross, Lord. நாம் இன்றைக்கு சொல்லுவோம், உம்முடைய சிலுவை I அண்டையில் நான் ஒளித்துக் கொள்ள want வேண்டும். to lift Jesus நான் high. இயேசுவை மாத்திரமே I want உயர்த்துகிறேன். to lift my Savior high. என்னுடைய இரட்சகரை நான் உயர்த்த My போகிறேன். glory is in the cross of the Lord என்னுடைய Jesus மகிமையானது Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையில் Without இருக்கிறது. His cross, I am not what I am. அவருடைய சிலுவை இல்லாமல் நான் இப்பேற்பட்ட காரியத்தை இருக்க Without முடியாது. His grace, I am hopeless person. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நான் நம்பிக்கையற்ற Today, நிலைமையில் if I am இருப்பேன். blessed, it's because of His glory. இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய If மகிமை I have நிமித்தமாய். some power, it is because of His இன்றைக்கு grace. ஏதோ ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய All கிருபை I want to do is நிமித்தமாய். lift this
lift Jesus நான் on high. செய்கிறதெல்லாம் இயேசுவை நான் உயர்த்த வேண்டும். And he will draw all the people unto himself. அப்பொழுது அவர் எல்லா ஜனங்களையும் தன்னண்டை இழுத்துக் He's கொள்வார். not called us to draw people unto ourselves. ஜனங்களை நம்மண்டை அழைக்க அவர் நம்மை அழைக்கவில்லை. He's called us to lift Jesus high that he will draw people unto himself. நாம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி அவர் அதன் மூலமாய் ஜனங்களை தன்னண்டை இழுத்துக் கொள்ள தான் நம்மை So அழைத்திருக்கிறார். we must have this vision to go into the world and preach the gospel. ஆகையால் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இந்த தரிசனம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The Lord says that we must have a vision. தேவன் சொல்லுகிறார் நாம் ஒரு தரிசனத்தை பெற The வேண்டும். word perish is used in John 3:16. மாண்டு போகிறார் என்ற அந்த வார்த்தை யோவான் 3:16 பயன்படுத்துகிறது. For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூறினார். He should not perish. அவன் கெட்டு போகாமல். What does it mean? கெட்டு போகாமல் என்ற அர்த்தம் என்ன? When you, for example, when you bring a fruit to your home, உதாரணத்துக்கு ஒரு பழத்தை உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து if you just leave it in the table there, அது அப்படியாக நீங்கள் மேஜை மீது at வைப்பீர்கள் one என்று point சொன்னால் it's going to be ripe, ஒரு கட்டத்தில் அது பழமாய் இருக்கும். but eventually it is going to perish. அப்படியாக விடுவீர்கள் என்று சொன்னால் அது அழிந்து போகும். Therefore we have a refrigerator to save that. ஆகையால் அதை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் That's இருக்கிறது. what the Lord is saying. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். You should not perish. நீங்கள் அழிந்து போக So வேண்டாம். if you don't want to perish, நீங்கள் அழிந்து போகாத கூடாது என்று you சொன்னால் must be in Christ Jesus. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். Anything outside Christ Jesus, கிறிஸ்துவுக்கு வெளியே எது இருந்தாலும் initially there may be just a black dot in that fruit. ஆரம்பத்திலே அந்த பழத்திலே வெறும் ஒரு கருப்பு புள்ளி மாத்திரம் இருக்கும். If you are not careful, நீங்கள் ஜாக்கிரதையா if you just இராவிட்டால் ignore that fruit, அதை நீங்கள் அப்படியாக புறக்கணிப்பீர்கள் என்று சொன்னால் that black mark is going to expand. அந்த கருப்பு புள்ளியானது பெரிதாகும். The beautiful fruit is going to get spoiled. அழகா இருக்கிற அந்த பழம் இப்பொழுது கெட்டு போக ஆரம்பிக்கும். Already some infection is there. ஏற்கனவே ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து But விட்டது. after a while, கொஞ்ச நாட்களுக்கு the பிறகு whole fruit is going to be destroyed. முழு பழமும் அது அழிந்து போகும். Nobody wants that. அதை யாருமே விரும்பாத It cannot இருப்பார்கள். have a place on the table. அதுக்கு மேஜை மேல் இனி இடம் இல்லை. It has to go to the trash. அது குப்பைக்கு தான் போக That's வேண்டும். what the Lord is speaking. அதுதான் தேவன் பேசுகிறார். If you don't believe in the Lord Jesus நீ Christ, இயேசு பேரில் விசுவாசிக்காத if we don't பட்சத்தில் accept the Lord Jesus இயேசுவை Christ, நாம் ஏற்றுக்கொள்ளாத if we பட்சத்தில் don't hide in Him, அவருக்குள் நாம் மறைந்து our கொள்ளாவிட்டால் life is going to perish. நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். And after it perishes, அது அழிந்து போன பின்பு it cannot be in heaven. அது பரலோகத்தில் இருக்கவே முடியாது. It will go to that place that it belongs to. அது எந்த இடத்துக்கு சொந்தமா இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் போக And வேண்டும். it is hell, and Satan will grab you there. அது நரகமானது பிசாசுகளை பற்றிக் But கொள்வான். that's not the will of God in our life. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் இது அல்லவே. He wants us to believe in Him அவர் பேரில் விசுவாசிக்க வேண்டும் and என்று தான் have தேவன் விரும்புகிறார். eternal life in Him, அவருக்குள் நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும். that we will not perish. நாம் கெட்டு போக மாட்டோம். So we will not die, we will not expire. நாம் கெட்டு போக மாட்டோம், மரிக்க மாட்டோம். Perish means to die, to expire. கெட்டு போகிறது என்று சொன்னால் மரிப்பது. He is calling us to join Him in His vision to bring the people who are perishing that they may live also. அவருடைய தரிசனத்தோடு கூட நாமும் பங்கு பெற்று அழிந்து போகிற ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற காரியத்துக்காக தேவன் நம்மை அழைக்கிறார். The Lord has called us that we may win the world for Jesus Christ. இயேசு கிறிஸ்துக்காக இந்த உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தான் தேவன் நம்மை பார்த்து That அழைக்கிறார். means we are to obey the commission of the Lord, go ye into all the world and preach the gospel. அதோட அர்த்தம் என்ன? தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கட்டளை என்ன? உலகமெங்கும் போய் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க Then வேண்டும். He will fill us with His power and anointing that we may be at our best to proclaim the Lord Jesus Christ. அப்பொழுது அவருடைய அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே நம்மை நிரப்பி நாம் சிறந்தவர்களாய் இருந்து சுவிசேஷத்தை நாம் போய் The பிரசங்கிப்போம். Lord remembers us as He remembered Noah and saved his family. நோவாவை எப்படி தேவன் நினைவு கூர்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாரோ அவ்விதமாய் நம்மை தேவன் நினைவு The கூர்கிறார். Lord favors us as He favored Moses and didn't
let him die when the children were being slaughtered. மோசேக்கு எப்படி ஆண்டவர் தயவு பாராட்டி அந்த ஜனங்கள் மரித்து போகும் பொழுது மோசேயை எப்படி காப்பாற்றினாரோ அவ்விதமான தயவு தேவன் நமக்கு காண்பிக்க விருப்பமாய் If we இருக்கிறார். carry and lift Jesus, he wants to honor us as he honored his mother Mary. நாம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் எப்படி தன்னுடைய தாயாராகிய மரியாளை உயர்த்தினாரோ அவ்விதமாய் நம்மையும் உயர்த்த When சித்தமுள்ளவராய் we இருக்கிறார். start believing in him, he wants to fight every battle as he fought for Israelites. அவர் பேரில் நாம் விசுவாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவர் தன்னுடைய யுத்தங்களை அவர் போராடினாரோ அவ்விதமாய் நமக்கும் செய்ய சித்தமாய் When you put இருக்கிறார். your trust and hope in him, he wants to prosper you as he prospered Isaac. உம்முடைய நம்பிக்கையை தேவன் பேரில் நீங்கள் வைக்கும் பொழுது ஈசாக்கை எப்படி செழிக்க செய்தாரோ அவ்விதமாய் தேவன் நம்மையும் செழிக்க செய்வார். When you flee from sin and surrender yourself to the Lord for his righteousness, he will promote you as he promoted Joseph. நீங்கள் பாவத்திலிருந்து விலகி தேவனுடைய நீதியிலே உங்களை தரித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அவ்விதமாய் நம்மையும் உயர்த்தக்கூடும். When you intervene for the people who are dying in this world, he will have favor and he will hear your prayer and lift you up as he lifted Esther. நீங்கள் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் குறுக்கிட்டு எப்படி அவர்களுக்காக ஜெபித்து நீங்கள் ஆண்டவர் பக்கத்தில் கொண்டு வருகிறீர்களோ அவ்விதமாய் எஸ்தரை உடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் உயர்த்தினாரோ அவ்விதமாய் உங்களையும் And உயர்த்துவார். in all dangerous situation, he will protect you as he protected Daniel when you are taking his gospel. நீங்கள் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும் பொழுது எல்லா ஆபத்திலிருந்து எப்படி தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினாரோ அவ்விதமாய் உங்களையும் He will காப்பாற்றுவார். walk with you in the midst of your trials as he was with Shadrach, Meshach and Abednego. உங்களுடைய உபத்திரவங்கள் நடுவில் தேவன் உங்களோடு கூட நடந்து வருவார். எப்படி சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோவோடு கூட ஆண்டவர் நடந்தாரோ அவ்விதமாய் உங்களோடு கூட நடப்பார். He will be with you as he was with Apostle Paul, Peter, James, John and all of his children there. அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு, யோவான், யாக்கோபோடு கூட எவ்விதமாய் இருந்தாரோ அவ்விதமாய் உங்களோடு கூடவும் ஆண்டவர் He will இருப்பார். answer your prayer as he answered the prayers of Elijah and Elisha. எலியாவுடைய ஜெபத்தையும் எலிசாவுடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ அவ்விதமாய் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். He will be with you close and he will be with you to help you in all situations in life. உங்கள் அருகில் அவர் இருந்து எல்லா சூழ்நிலைகள் நடுவில் உங்களுக்கு உதவி செய்ய உங்களோடு கூட இருப்பார். He will anoint your worship as he anointed when David sang. தாவீதுடைய பாடலை எப்படி அபிஷேகித்தாரோ அவ்விதமாய் உங்களுடைய பாடல் ஆராதனையை தேவன் He அபிஷேகிப்பார். will go with you as he went with Joshua. யோசுவாவோடு கூட எப்படியாக கடந்து சென்றாரோ அவ்விதமாய் உங்களோடு கூட கடந்து He will செல்வார். walk with you as he walked with Adam and Eve before the fall and as he walked with Enoch. ஆதாம் ஏவாளோடு கூட வீழ்ச்சிக்கு முன்பதாக எப்படியாக நடந்தாரோ அவ்விதமாய் உங்களோடு கூட நடப்பார். ஈனோக்கோடு கூட எப்படி நடந்தாரோ அவ்விதமாய் உங்களோடு கூட நடப்பார். He will help you in all area of your life. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு உதவி செய்வார். Therefore wait on him and receive the baptism of the Holy Spirit. ஆகையால் அவர்க்காக நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். Today the teaching of the baptism of the Holy Spirit is getting very low in churches and congregations. இன்றைக்கு சபை நடுவிலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் போதனைகள் அது குறைந்து கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Today we go to encourage our youngsters to wait on the Lord, pray and receive the Holy Spirit. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களுக்கு நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் தேவனுக்காக காத்திருந்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். So that his name be glorified in our life. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமம் So மகிமைப்படும். that we'll be used by the Lord. அப்பொழுது நாம் தேவனால் பயன்படுத்தப்படுவோம். Whatever we do, we have to do it under the unction of the Holy Spirit. நாம் எதை செய்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் கீழ் தான் நாம் செய்ய வேண்டும். Stephen was just in charge of the food ministry. ஸ்தேவான் உணவின் ஊழியத்திலே அவன் ஒரு பங்குதாரனாய் But the இருந்தான். scripture says he was full of the Holy Spirit. இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது அவன் பரிசுத்த ஆவியால் நிரம்பி இருந்தான். And he was a witness of the Lord Jesus Christ. அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் இருந்தான். And he became the first martyr. அவன் தான் முதலாவது இரத்த சாட்சியாய் மாறினான். We got people to stand for Jesus. இயேசுவுக்காக நிற்க ஜனங்கள் நமக்கு அவசியம். Wake up church, the Lord is on the move. எழுந்திரு சபையே, தேவன் அசைவாடி கொண்டு இருக்கிறார். In the last days I will pour out my spirit upon all flesh, says the Lord. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் The சொல்லுகிறார். Lord says I will pour out my spirit upon you. ஆண்டவர் சொல்லுகிறார்,
உன் மீது என்னுடைய ஆவியானவரை ஊற்றுவேன். Look around and see how disastrous this world is. நீங்கள் சுத்தி கவனித்து பாருங்கள், இந்த உலகமானது எப்பேற்பட்ட அழிவுக்குள் கடந்து சென்று கொண்டு The இருக்கிறது. harvest is plentiful, அறுவடை மிகுதியாய் but இருக்கிறது, the laborers are few. ஆனால் ஆட்களோ குறைவு. Let us be that laborer to work with Jesus. இயேசுவோடு கூட செயல்படுகிற பணி செய்கிற ஒரு ஆட்களாய் நாமும் Because he இருப்போம். calls us co-laborers, which means he works with us and through us when we step out. காரணமே, நம்மை பார்த்து அவர் கூட வேலை செய்கிற ஆட்களை போலதான் எண்ணுகிறார். நாம் வெளியே போய் அவரிடத்தில் வேலை செய்யும் பொழுது அவர் நம்மோடு கூட செயல்படுகிற This தேவன். morning, let's commit ourselves to go and win some people for Jesus Christ. காலவேளையில் நம்மையே நாம் ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவருக்காக நாம் வெளியே போய் ஒரு சில ஆத்துமாக்களையாவது ஆதாயம் செய்ய Your வேண்டும். sons and daughters shall prophesy. உங்களுடைய குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். Your old men shall dream dreams and your youngsters shall have visions. உங்களுடைய வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள், உங்களுடைய மூப்பர்கள் சொப்பனத்தை காண்பார்கள். And the Lord will move you forward. தேவன் உங்களை முன்பதாக அசைவாடுவார். Just commit yourself to stand firm. உறுதியாய் நிற்கும்படியாக நீங்கள் உங்களையே ஒப்புக்கொடுங்கள். Can we bow down? தலைகளை தாழ்த்துவோமா? Let's look unto the Lord. தேவனை நோக்கி பார்ப்போம். Because the Lord is calling us to partner with him in his last day harvest. தேவன் அவருடைய கடைசி நாட்களின் அறுவடைக்காக நாம் அவரோடு கூட பங்குதாரராய் இருக்கும்படியாக நம்மை பார்த்து அழைக்கிறார். Is there anyone in this place who says, I just don't want to have sight, I want to have a vision and move forward? Just lift your hand. இந்த இடத்துல யாராவது இப்படி சொல்வீர்களா? நான் வெறும் பார்வை உள்ளவனாய் மாத்திரம் இராமல் தரிசனத்தை பெற வேண்டியவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Just lift your hand and say, Lord, I want to have a sight, vision, Lord. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு பார்வை இருக்கிறது, இருந்தாலும் நான் தரிசனத்தை பெற வேண்டும் என்று சொல்லுங்கள். So that I can identify where I am and what I am doing. அப்பொழுது நான் எந்த இடத்துல இருக்கிறேன், எதை செய்கிறேன் என்ற அடையாளத்தை நான் கண்டு கொள்ள Those who முடியும். need the Holy Spirit, just lift your hand and I'm going to pray for you. பரிசுத்த ஆவியானவர் தேவை என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்காக ஜெபிக்க Those who விரும்புகிறேன். commit yourself to the Lord Jesus Christ, just lift your hand. இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Let the Spirit of the Lord come upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வருவாராக. That His will be done in our life. நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தம் செயல்படட்டும். That His way be our way. அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளாய் மாறட்டும். Just lift your hands and start worshiping the கரங்களை Lord. உயர்த்தி தேவனை ஆராதிக்க And say, ஆரம்பிங்கள். Lord, come into my heart, Lord. ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் வாரும். Lord, I need you, Lord. ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும். Lord, I need you. I need your strength. I need your power. நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய வல்லமை வேண்டும், உம்முடைய பலன் எனக்கு வேண்டும். அன்பு நேசரே உம் திருமுகம் கண்டு, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். எழுமே நின்று பாடுவோமா? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசு ராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். சொல்லுவோமா? இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம்
காயம் ஆற்ற வேண்டும் என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான Just தேவனுக்கே voices. அன்பரே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆவியான தேவனுக்கே. Father, we thank you, Lord, for this wonderful service. பிதாவே இந்த அருமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for your word, causing us to come close to you, to have a vision that we may be the laborers to work in your field. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை ஊடாக உங்கள் அருகில் நாங்கள் வந்து ஒரு தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வயலில் போய் வேலை செய்கிற வேலையாட்களாய் நாங்கள் இருக்கும்படியாக நன்றி. I pray for many in this congregation to obey your call to go into the world and preach the gospel. இந்த சபையிலே அநேகர் ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து போய் உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஆட்களாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray for the ones who have committed themselves, Lord. தங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Pour out your spirit upon us. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். I pray for the ones who have accepted Jesus as Lord and Savior. இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். I pray that their names be written in the Lamb's book of life, அவருடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்படட்டும் என்று நான் that ஜெபிக்கிறேன். they may inherit the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களும் சுதந்தரித்துக் I கொள்ளட்டும். pray that they will be a witness to cause others to come to your field. அவர்கள் ஒரு சாட்சியாய் இருந்து பிறரை விசுவாசத்திலே கொண்டு வருகிற ஆட்களாய் இருக்க உதவி I செய்யும். pray that your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்பட நான் ஜெபிக்கிறேன். Bless this congregation. இந்த சபையாரை நீர் ஆசீர்வதியும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் Amen. ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us, now and forevermore. Amen. என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா.